சார் நான் ஜெயபாஸ்கர் வந்திருக்கு சார். சார் பேசு ஏன் சார் பேச மாட்டேங்கிறீங்க சார்? ஆக்சுவலா என்னதான் சார் நடந்துச்சு சார்? ப்ளீஸ் சொல்லுங்க சார். சார் நீங்க சொன்னாதே எதையுமே என்னால செய்ய முடியும் சார். ஏன் சார் என்னமோ மாதிரி இருக்கீங்க சார்? சார் அவர் பேசுற நிலைமையில நீங்க போலாம். என்ன வேணும் சார்? உங்க சிஸ்டரோட கொலை வழக்குல எங்க வக்கீல் ஐயாக்கா நான் தான் ஆஜராயிருக்கேன். ஆனா அவரு தான் கொலை பண்ணாருன்னு நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அது தப்பு சார். அவனை பத்தி என்கிட்ட சொல்லாத சார். கூட பிறந்தவ செத்து போயிட்டாளங்கிற ஆத்திரத்தில் நீங்க இருக்கீங்க. ஆனா அதே மாதிரி ஆத்திரப்பட்டு உண்மையான குற்றவாளி தப்பிக்க விடக்கூடாது இல்லையா? அதனாலதான் கேட்கிற, தயவு செய்து சொல்லுங்க. அந்த காம வெறி பிடிச்ச மிருகம் தன்னோட ஆசைக்கு இணங்கலங்கிறதுக்காக என் தங்கச்சிய கொடூரமா கொலை பண்ணிருக்கான். வேலிக்கு ஓனா சாட்சிங்கிற மாதிரி அவனுக்கு வக்காலத்து வாங்க நீ வந்திருக்கியா? சார் உங்க தங்கச்சியோட உயிர் போயிடுச்சுங்கிற கோபத்துல ஒரு தாயோட தாலி பறிப்போக காரணமா இருக்காருங்க சார். சொத்தை மீக்கிறதுக்காக சொந்த பூமிக்கு வந்தேன். எனக்கு இருந்த ஒரே சொந்தத்தையும் தொலைச்சிட்டு நிக்கிறேன். என் ஆத்திரத்தை தூண்டாத. அந்த கொலைகாரனை பத்தி பேசாத சார். நான் சொன்னா நம்புங்க சார். அவர் அந்த கொலையை பண்ணல சார். சார் அதுக்குள்ள சாட்சி வேணால கொண்டு வந்து நிறுத்த முடியும் சார். பிளீஸ் ஒரு தடவை. என்ன கொலைகாரன் நேர்ல பாத்தியா? ஆமா, அன்னைக்கு நான் சொன்னப்ப நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதே ஆளுதான். அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடி வரும்போது என் கண்ணால பார்த்தேன். ஆமா, நீ எதுக்காக அங்க போன? யாராவது ஓடி வாங்க, ஓடி வாங்க. கொலைகாரே, சீக்கிரமா ஓடி வாங்க. இங்க வாங்க. அதோ அதோ கொலைகாரன் ஓடிட்டு இருக்கான். அது போய் பிடிங்க. கொலைகாரே, சீக்கிரமா போய் பிடிங்க. யாராவது போய் பிடிங்க. ஆயுள் தண்டனை கைதியா சென்ட்ரல் ஜெயில இருக்கிறவன் எப்படி வெளியே வந்து ஒரு கொலை பண்ண முடியும்? ஏன் அவன மாதிரி இன்னொருத்தர் இருக்க கூடாது? கிழிஞ்சிருப்பா. சினிமாலேயே இப்ப டபுள் ஆக்ட் போட்டதை விட்டாங்க. வாழ்க்கையில எப்படிமா முடியும்? ஒரு சமயம் யாராவது அவனுக்கு பணம் கொடுத்து கொலை பண்ண சொல்லிருப்பாங்களோ? ஏங்க, அவனே ஒரு ஆயுள் தண்டனை கைதி. ஆயுசு பூரா ஜெயில இருக்க போறவன். அவன்கிட்ட கொண்டு போய் பணத்தை கொடுத்தா அதை வச்சுட்டு ஜெயில என்ன பண்ணுவான்? பேருதாம ஆயுள் தண்டனை. சாகிற வரைக்கும் ஜெயிலுக்குள்ளேயே இருக்க போறான். அதுவும் காந்தி ஜெயந்தி அப்படி அப்படின்னு போயிருச்சுன்னா 6-7 வருஷத்துல வெளியே வந்துட போறான். வந்து அந்த பணத்தை வச்சு ஜாலியா இருக்க போறான். சார், அந்த ரெக்கார்ட் ரூம்ல ராபர்ட்டோட ஃபைல் இருக்குது, எடுத்துட்டு வா. எஸ் சார். சார் இந்தாங்க சார். தேங்க்யூ சார். அவன் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி எங்க பேங்க்ல தான் அக்கவுண்ட் வச்சிருந்தான். இந்த பேப்பர்ல அவன் பேரு, அவன் அட்ரஸ், அவன் ஜெயிலுக்கு போன தேதி எல்லாத்தையும் குறிச்சு கொடுத்திருக்கேன். அவன் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அவன் அக்கவுண்ட்ல யாராவது தான் கட்டியிருக்காங்களா, அப்படி கட்டியிருந்தா எந்தெந்த தேதியில எவ்வளவு அமௌண்ட் கட்டியிருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்குள்ள எனக்கு வேணும். என்ன ஏங்க, இந்த வீட்டுல ராபர்ட் ஒருத்தர் இருப்பாரு. அந்த ஆளும் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போய் 4 வருஷம் ஆச்சு. என்ன சார், என்ன வேணும்? என்னங்க, அவங்க சம்சாரம் இருப்பாங்களே? சம்சாரம் இல்லைங்க, அவனை வச்சிருக்கா. வச்சிருக்காளா? உனக்கு எதுக்கடி ஊரம் போடி உள்ள? இல்ல சார், அதுல ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு. அது ஒரு மாசம் ஹைதராபாத்ல இருக்கும், இன்னொரு மாசம் வைசாக்ல இருக்கும். இன்னைக்கு எங்க போயிருக்கான்னு யாருக்கு என்ன சார் தெரியும்? இன்னைக்கு விஜிபில டான்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. புருஷங்கார எங்க போயிருக்கான்னு கேட்டா தெரியாதும்பா. பக்கத்து வீட்டுக்கார எங்க போயிருக்கான்னா பழிச்சுன்னு சொல்லிடுவா. போடி. தண்ணிக்கு போற ட்ரெஸ்ஸ பாத்தீங்களா? இந்த ஏரியாவுக்கு சகோதரி தான் செய்தி பரப்பு செயலாளர் போல இருக்கு. பிஜேபி போகணுமா? சார் என்ன வேணும்? 1 bottle cognac brandy. சார்
விட்டுட்டேன்னு சொன்னீங்களே. ஜெயபாஸ்கர் விட்டுட்டேன், வேற வழி இல்லாம விட்டுட்டேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ என்ன விட்டுடு. சார் உங்களுக்கு? நோ, he is not alcoholic. அவனுக்கு மாத்திரம் ஒரு 2 கிளாஸ் எலுமிச்சம்பழம் ஜூஸ் கொண்டா போ. ஆசைக்கு பூஜை போடும் நேரம் பாரு, ஆம்பள சிங்கம் இங்கே யாரு? வாலிபம் கிடைச்சது யோகம் யோகம், வாழ்க்கையில் சுகங்கள் லாபம். என்ன தொட்டுக்கொள்ளு கட்டிக்கொள்ளு, இன்பங்களை கொட்டிக்கொள்ளு, தயக்கம் ஏன் மயக்கமே? ஆசைக்கு பூஜை போடும் நேரம் பாரு, ஆம்பள சிங்கம் இங்கே யாரு? வாலிபம் கிடைச்சது யோகம் யோகம், வாழ்க்கையில் சுகங்கள் லாபம். ஆசைக்கு பூஜை போடும் நேரம் பாரு, அம்பள சிங்கம் இங்க பாரு பாரு, வாலிபம் கிடைச்சது யோகம் யோகம், வாழ்க்கையின் சுகங்கள் லாபம். என்ன தொட்டுக்கொள்ளு கட்டிக்கொள்ளு, இன்பங்களை வெட்டிக்கொள்ளு, தயக்கமே மயக்கமே. ஊரில் உள்ள இளைஞர் மனசும் ஒன்னால் கெட்டு போனது, தொட்டில் கட்டும் காலம் வரைக்கும் சொந்தங்கள் மேளம் தட்டுமே. ஆணின்று பெண் அழகுதானே, அது வீணின்று புரிந்து கொள்மானே. அடி தேனின்று ஒன்னை சொன்னேன் நானே, பல தேசங்கள் சுற்றி வந்தேனே. அந்த வானுக்கு மேலே சென்றும் பூமிக்கு கீழே நின்றும் ஆண்கள் தான் பெண்ணினத்தை காத்தார் கண்ணே. அதுக்கு பூஜை போடும் நேரம் பாரு, அம்பள சிங்கம் இங்க பாரு, வாலிபம் கிடைச்சது யோகம் யோகம், வாழ்க்கையில் சுகங்கள் லாபம். என்ன தொட்டுக்கொள்ளு கட்டிக்கொள்ளு, இன்பங்களை வெட்டிக்கொள்ளு, தயக்கமே மயக்கமே.